உங்ககிட்ட காங்கேயம் இன பசுமாடுகள் இனச்சேர்க்கைக்காக கொண்டுட்டு வந்தா நீங்க 300 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கறதா சொல்றீங்க. பொதுவா மக்கள் கொண்டுட்டு வர்ற மக்கள் தானே பணம் கொடுத்து இனச்சேர்க்கை பண்ணிட்டு போவாங்க அவங்களுடைய பசுமாடுகளை, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நான் எதுக்காக எங்கிட்ட மாடு கொண்டு வர்றவங்க இனச்சேர்க்கைக்கு கொண்டு வர்றவங்களுக்கு 300 ரூபா பணம் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, மாடுகள் நான் நீட்டாக ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேனுங்க. மாதம் ஒரு 70-80 மாடுகள் வந்துகிட்டு இருந்தது. சரிங்க. இப்போ பார்த்தா கம்மியாகி போச்சுங்க. மாடு 30 மாடு தான் வருது. மாடுகள் பற்றாக்குறையில் இருக்குது. சரிங்க. மாடு கொஞ்சம் பழைய படிக்க அழிவின் விளிம்பில் போகுதோன்னு நினச்சனுங்க. என்னால் என்ன முடியும்னு பார்த்தேன். ஒரு 300 ரூபா கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து மாடுகளை இனவிருத்தி பண்ணலாம். சரிங்க. தனி ஒரு நபரை என்னால் இதை பண்ண முடியுங்க. சரிங்க. என்னங்க அப்புறம் வெண்டைக்காய் காய்க்குது, காடு பாருக்கு சுத்தம் பண்ணி போட்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு 30 துண்டு 40 துண்டு போகுது. சரிங்க. 15 துண்டு வீட்டுக்கும் 15 துண்டு மாட்டுக்கும் வச்சுக்க வேண்டியது தானுங்களே. அவ்வளோதானுங்க. ஆமாங்க. சரிங்க. வந்தா எல்லாம் காலை சேர்த்திட்டு போய் நல்லபடியாக நல்ல கண்ணுக்கு பிறந்து காங்கை இனம் வளரணும். சரிங்க. நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும். சரிங்க. ஒரு நாளைக்கு இப்போ 2 பசுமாடுகள் 3 பசுமாடுகள் வந்தாலும் ஒரு 1000 ரூபா அப்படி கொடுத்துருவீங்க? உறுதியாக கொடுத்துருவணுங்க. சரி, ரைட்டுங்க. எந்த நிமிஷம் வந்தாலும் சரிங்க, எப்போ கொண்டு வந்தாலும் சரி, அதை என்னைக்கு மாற்றி பேசி அழிச்சு பழக்கம் இல்லைங்க. இனச்சேர்க்கைக்காக கண்டிப்பாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வணுங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 97-888ங்க. சரிங்க. 55-064ங்க. நான் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம்ங்க. மாணிக்கவரம் அம்மாவளை கிராமம்ங்க. சரி, நன்றி. நன்றி.